யூடியூப் மூலமாக வந்து பிரபலமானவர் தான் இந்த பிஜ்லி ரமேஷ். அவர் வந்து இப்போது இறந்துட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. அந்த குடிப்பழக்கத்தினால அவரோட கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டதால் அவர் வந்து இறந்துட்டார். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணாமூர்த்தி. பிஜ்லி ரமேஷ் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, இந்த பிஜ்லி ரமேஷ் அப்படின்ற ஒரு மனுஷன் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாப்புல. விஜே சித்து வந்து இப்போது தனியாக ஒரு பிளாக் சேனல் வச்சுருக்காரு. பட் ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பிளாக் ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் வந்து என்ன வீடியோஸ் போடுவாங்க அப்படின்னா, ப்ராங்க் வீடியோஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து அப்போது போட்டுட்ருப்பாங்க. அதுதான் வந்து பாப்புலர் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் விஜே சித்துவும் நிஷாந்தும் வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சேட்டை ஷெரீஃப் எல்லாரும் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து சும்மா போயிருப்பாப்புல யார் பிஜ்லி ரமேஷ் அப்போது வந்து போயிருப்பார். அப்போது தான் வந்து இவரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. அப்படி இவர் பேசும்போதே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அவர் பேசுகிற வார்த்தை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்கே போகிறீங்க ஏது போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த ஒரு வீடியோனால பாப்புலர் ஆனவர் தான் இந்த பிஜ்லி ரமேஷ். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. நீங்களே பாருங்களேன், ஒரு சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறையா சம்பாதிக்க அவர் தவறினாலுமே மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. நிறையா பேருக்கு அவரை வந்து தெரிஞ்சிருக்கு. பட் அவர் வந்து அந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஓகே நமக்கு ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நிறைய சின்ன சின்ன ஷோலெல்லாம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதன் மூலமாக பிரபலமானார். அவர் ஒரு ரஜினி ஃபேன், தீவிர ரஜினி ஃபேன். பட் ஆனால் அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட வந்து நடிக்கணும் அப்படின்றது பிஜ்லி ரமேஷ்க்கு ஒரு ஆசை. பட் அவருக்கு வந்து அது நடக்கவே இல்லை. அவர் சின்ன சின்ன மூவிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்வியூ எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த போதிலும் அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, குடிப்பழக்கம் இருந்திருக்குது. அது மோஸ்ட்டாக அடிக்ட் ஆனதுனால அவரோட கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டு அவர் இன்னைக்கு வந்து இறந்து போயிட்டாரு. இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜே சித்து, அதாவது இப்போ விஜே சித்து விளாக்ஸ் வச்சுருக்காருல, விஜே சித்து டீமில் இருந்து வந்தாங்க. விஜே சித்துவும் வந்தார். வந்து இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ன செலவு வேணாலும் பண்ணுறோம், எவ்வளோ வேணாலும் பண்ணுறோம், உங்களை நான் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எவ்வளோ தான் செலவு பண்ணாலும் நடக்கிறது தான் நடக்கும். அது தவிர்க்க முடியாதது. அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட இரங்கலுக்கும் விஜே சித்து அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. அந்த ஹரி நிஷாந்த் சொல்லியிருந்தால அவரும் வந்து வந்திருந்தார். இதிலேருந்து ஒன்று மட்டும் தெரியுது, ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, எதுவாக இருந்தாலுமே சரி, நம்ம வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நாம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. அதனால தான் வந்து அவர் இறந்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். இப்போது மது இருக்குது, சரி ஓகே நீங்கள் குடிக்கிறீங்க ஓகேனா அது நீங்கள் ஒரு லெவலோடு வச்சுக்க வேண்டியதான். பட் ஆல்கஹால் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நடந்ததால தான் வந்து இவர் வந்து இறந்துருக்கிறாரு. இவரோட வாழ்க்கையில் அது ஆல்கஹால் மட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு நேரத்தில் இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸ் ஆனதுனால தான் இப்போது அவரை வந்து நிறைய பேர் வந்து தெரியுது. நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்க வராங்க, நிறைய மூவி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்த போதிலும் ஏதோ ஒரு ஷோவில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு இன்டர்வியூவாவது ஏதோ ஒன்று கிடைச்சிக்கிட்டு இருந்ததில்ல. ஏதோ ஒரு இடத்துல அதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறி இருக்கும். அவர் இந்த ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டை வந்து விட்டுருந்தார் அப்படின்னா. ஸோ அதனால் எதாக இருந்தாலும் ஒரு லெவல் தான். ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்ததுன்னா முழுமையாக விட முடியலைன்னா அது ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் விட பார்க்கணும், அவ்வளோதான். அதுதான் வந்து என்னை பொறுத்தவரை. பட் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.